சென்னையில இருக்கிற முக்கியமான கோயில்ல இதுவும் ஒண்ணு. சென்னையில் உள்ள புகழ்பெற்ற வடபழனி முருகன் கோயில். இந்த கோயில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்க சித்தர்கள் ஆலயம் அமைக்கப்பட்டு பௌர்ணமி பூஜை மற்றும் குரு பூஜை போன்றவை விமர்சையாக இங்க நடைபெறுகிறது. இந்த கோயில்ல உள்ள முருகர்கிட்ட சிறப்பா பாத்தீங்கன்னா, எல்லா கோயில்லயும் முருகர் காலணி அணிய மாட்டாரு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா காலணி, அதாவது செப்பல் அணிஞ்சிட்டு அந்த கோலத்திலே நமக்கு தரிசனம் தராரு. இது ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோலம் அகங்காரத்தை விடுவிப்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இத்தலத்து முருகனை வழிபட்டா திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. 1920ல இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அமைக்கப்பட்டது. தென் பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வழிபட்டால் அதே பலன் கிடைக்கும் என்பதால் இது வடபழனி என்று அழைக்கப்படுகிறது. தலத்து இறைவனை வழிபடுகிறவர்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும், வியாபாரம் விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை. குழந்தை பேர் உண்டாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்பது இங்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. வடபழனிக்கு தங்கள் குறைகளை சொல்லி நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் பக்தர்கள். வடபழனி ஆண்டவர் வள்ளி தெய்வானை அம்மன் சந்நிதிகள் இங்க இருக்கு. அத்திமரம்தான் தல விருட்சம். நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் சந்நிதி இங்க தனியாக இருக்கு. இங்க இருக்கிற கூடுதல் சிறப்பு இது. இந்த கோயில்ல பல தெய்வங்களுக்கு தனித்தனி சந்நிதிகள் இருக்கு. வரசக்தி விநாயகர், சொக்கநாதர், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர், மகாலட்சுமி, வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் சன்னதிகள் இங்க இருக்கு. இக்கோவிலின் ராஜகோபுரத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா கந்த புராணத்துல இருக்கிற வண்ணமயமான காட்சிகள் இங்க கோபுரத்துல விளக்கப்பட்டிருக்கு. இங்க முக்கியமான நேர்த்திக்கடன் முடி காணிக்கையாகும். அத்துடன் வேல் காணிக்கையும் செலுத்தப்படுகிறது. முன்காலத்தில் ஒரு எளிய ஓலை கொட்டையுடன் இக்கோயில் கட்டப்பட்டது 1890இல். இன்று மக்களின் ஆதரவால் புகழ்பெற்ற கோயிலாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சுமார் 7000 தம்பதியர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இக்கோயிலின் தலபுராணத்தில் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் இந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக அமைத்தார். அப்போது அங்க தென்பழனி முருகனின் வண்ண படத்தை வைத்து வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் தீவிர வயிற்று வலியால் அவதிப்பட்டார். அந்நோய் தீர்வதற்கு அவர் தவறாமல் திருத்தணி மற்றும் திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார். பின்னர் தென்பழனி யாத்திரையின் போது ஒரு சாது சொல்லியதற்கெனக தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபடலானார். தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தினார். இதற்கு பாவாடம் என்று பெயர். பாவாடம் காணிக்கையால் அவருடைய வயிற்று வலி நீங்க பெற்றது. மேலும் அவர் நாளடைவில் அந்த இடத்தில் முருகனின் தெய்வீக சக்தியை உணர்ந்தார். அந்த கோயிலில் அமர்ந்தே மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லலானார். அவர் சொல்வது அனைத்தும் பலித்தது. மக்களின் அன்றாட பிரச்சனைகளான நோய் தீருதல், வேலை வாய்ப்பு மற்றும் திருமணமாக வேண்டி அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்றனர். அவருக்கு பின்னாடி அவரின் சீடரான ரத்னசாமி செட்டியார் என்பவரால் 1865ஆம் ஆண்டு தென்பழனியில் உள்ளது போலவே சிலை செய்யப்பட்டு இங்கு கோயில் கட்டப்பட்டது. ஒரு நாள் ரத்னசாமி செட்டியாரின் கனவில் அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி தன்னை போலவே பாவாடம் தரித்து கொள்ளுமாறு பணித்தார். அதனால் இருவரும் பாவாடம் தரித்து குறி சொல்லும் ஆற்றலை பெற்று ரத்தினசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டனர். சென்னை மாநகர்ல மைய பகுதியில கிழக்கு மேற்கு ஆற்காடு சாலையிலிருந்து 100 அடி தொலைவில் இந்த கோயில் இருக்கு. தென்புறம் ஆலந்தூர் மற்றும் வடபுறம் நெற்குன்றம் சாலையிலிருந்து 100 அடி தொலைவிலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் வடபழனி அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற திருக்கோயில். இந்த கோயிலுக்கென்றே பிரத்யோக தீர்த்த குளத்துடன் பெரிய வளாகத்தை கொண்டதாக வடபழனி முருகன் அமைந்துள்ளது. இந்த குளத்து நீருக்கு பிணி தீர்க்கும் குணம் உள்ளதாக நம்பிக்கை உள்ளது. அருணகிரிநாதர் மற்றும் அனுமனின் சிறு கோயில்கள் கிழக்கு பக்கத்திலும் அமைந்திருக்கிறது. ராஜகோபுரத்தின் எதிரே திருக்குளம் அமைந்துள்ளது. தலமரமான அத்திமரம் வடகிழக்கு மூலையில் இருக்கு. இந்த கோயில்ல சிறப்பு திருவிழா பாத்தீங்கன்னா சித்திரை தமிழ் புத்தாண்டு, கிருத்திகை, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் 11 நாட்கள் வீதி விழா நடக்கும். தெப்பத் திருவிழா ஆனி, ஆடி, ஆவணி போன்ற மாதங்கள்ல நடக்கும். பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி ஆகியவை இங்குள்ள அபிஷேகங்கள் சுவாமிக்கு நேர்த்தி கடனாக நடைபெறுகிறது. இந்த கோயிலோட டைமிங் காலைல 5 மணில இருந்து 12:30 வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். கோயில் பக்கத்திலே நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, அரசு அருங்காட்சியகம், பார்த்தசாரதி கோயில், மெரினா
பீச், விவேகானந்தர் இல்லம், கபாலீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ராமகிருஷ்ணா மடம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், இப்படி நிறைய பார்க்கறதுக்கு இருக்கு. எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. முருகனோட பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம்.